அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, என்னோடய ஸ்டைலில் நான் வந்து நூடுல்ஸ் தாங்க செய்ய போகிறேன். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி தாங்க இது. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முத்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான நூடுல்ஸு நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பாத்திரத்தில் நான் வந்து தண்ணி பிடிச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிடும். நம்ம எடுத்து வச்சுருந்தா நூடுல்ஸை ஃபஸ்ட்டு போட்டு வேக வச்சிடலாம். நம்ம இந்த நூடுல்ஸ் தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுடுறேன். அந்த நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாத இருக்கணுங்கிறதுக்கோசரம் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம். எப்படியும் இது வேகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரமாவது எடுக்குங்க. இந்த நூடுல்ஸ் நமக்கு வந்து நல்லா வெந்து வரணுங்க. அப்போ தான் பட்டு நமக்கு செரிமானம் ஆகும். இப்போ நல்லா கைவிடாத நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். நல்லா கொதிச்சிட்ருக்குது. வெந்த உடனே இது எல்லாத்தையும் இன்னும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நான் வந்து எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அப்படியே ஆற வச்சுட்டு போகிறேங்க. இந்த மாதிரி நூடுல்ஸ் ரெசிபிலாம் நான் ஏற்கனவே சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், நல்லா உங்களுக்கு கையால் எடுத்து பார்த்தா தெரியும் இந்த மாதிரி வெந்து வந்திருக்கிறது. எடுத்து எல்லாத்தையும் இன்னொரு பாத்திரத்தில் போட்டு நான் வந்து ஃபில்டர் பண்ணி அப்படியே ஆற வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறேன்னா, எடுத்து வச்சு இந்த முட்டைக்கோசை 2ஆக நறுக்கிறேன். நான் நீளமாக நம்ம வந்து நறுக்கலாங்க. இந்த மாதிரி நறுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமே வெந்து வந்துடும். நம்ம எண்ணெயில் வதக்கும் போதே உங்களுக்கு அந்த முட்டைக்கோசு நல்லா வதங்கிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீல வாக்கில் நல்லா நறுக்கிக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி ஒரு இரும்பு கடாயை நான் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. ஒரு 4 ஸ்பூன் இருக்கும். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு 5 முட்டை எடுத்து போட்டுடலாம். நம்ம போட்டுட்டு அதுக்கு தகுந்த கொஞ்சமாக நான் வந்து உப்பு போட்டுக்கிறேங்க. நான் இது வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சிட்ருக்கிறேன். உங்களுக்கு நிறைய வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடுதலோ குறைதலோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து அதை ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு அதே பேனில் ஒரு 4 ஸ்பூன் இருக்குங்க எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். திரும்ப நம்ம கட் பண்ணி வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட்டு எடுத்து அதோடு சேர்த்துட்றேன். நம்ம அதுக்கு தாங்க இந்த மாதிரி நீளவாக்கில் நீங்கள் வந்து குட்டி குட்டியாக இருக்கிற கேரட் பீட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நறுக்கினீங்கன்னா நல்லா அந்த எண்ணெயிலே நமக்கு வந்து சீக்கிரமே வதங்கி வந்துடும். கைவிடாது இதையும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இருக்க போகிறேங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. இந்த ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஏதாவது பசிக்குதுன்னு கேட்டால் உடனே இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம். நல்லா அந்த வெஜிடபிள்ஸை வதக்கிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க கரம் மசாலா நான் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தூள் உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும் நான் வந்து சேர்த்துட்ருக்கேன். ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு ஊற்றிட்டுருக்குறேங்க. சோயா சாஸ் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து லெமன் புழிஞ்சு ஊற்றிருக்கேன். உங்கள்கிட்ட சோயா சாஸ் இருந்தால் நீங்கள் கெச்சப் இருந்தாலும் எது வேணாலும் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எல்லா மசாலாவும் போட்டு நல்லா அந்த வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒரு 10 நிமிஷம். செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. குழந்தைங்க எல்லாம் கொடுத்த உடனே அவ்வளோதும் விரும்பி சாப்பிட்டுடாங்க. நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். இந்த முட்டையை எடுத்து அதை சேர்த்து திரும்ப இன்னும் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். நான் வந்து இந்த நூடுல்ஸ் எடுத்து அதோடு சேர்த்துட்றேங்க. நல்லா இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று உங்களுக்கு ஒட்டாதான் இருக்கணும் இந்த நூடுல்ஸ். அதனால தாங்க நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வேக வச்சு எடுத்தோம். இந்த நூடுல்ஸோட அந்த வெஜிடபிள்ஸை கைவிடாத நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த நூடுல்ஸில் மசாலா எல்லாமே பட்டு நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நான் காரமும் அதே சமயம் இதில் வந்து அதிகமாக போடலைங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா அந்த நூடுல்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும் ஃபைனலாக நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துட்ருக்கிறேன். ஏன்னா நம்ம முட்டை ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதோட ஸ்மெல் தெரியாத இருக்கிறதுக்கோசரம் நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேங்க. மிளகுத்தூள் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எப்பயுமே நம்ம நூடுல்ஸ் செய்யும்போது இந்த மிக்ஸ் பண்ணுறதுல தான் அங்கே இருக்குது உங்களுக்கு. நல்லா அதே மாதிரி பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி வந்து நான் வந்து நூடுல்ஸ் செஞ்சுருக்கேன். அப்படியே சூடாக எடுத்து எல்லாருக்கும் சர்வ் பண்ண வேண்டியது தான். இதோட ஒரு கெச்சப் இருந்தாலும் நீங்கள் வந்து தொட்டு விட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம கடையில் வந்து வாங்கி கொடுக்காத எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாத நம்ம வந்து வீட்லேயே ஹோம்மேடாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.